வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தினமும் கூட இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த வகையில் புதன்கிழமை அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க. எந்தெந்த இடத்துல நம்மளுக்கான என்ட்ரிஸ்லாம் வந்து கிடச்சிருக்குது, அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து மாற்றிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். வெறும்னே ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான விஷயங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது. அதை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தினம் கூட நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவில் என்ன நடந்தது, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னு பார்ப்போம். அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ட்விட்டரில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ட்வீட் வந்து போட்டிருப்பேன், ஏற்கனவே போட்ட ட்வீட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமா, இது வந்து நம்ம பேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி வேலை செய்யணும், இப்படி மேலே இருந்து கீழே வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து இப்படி மேலே இங்கே போயிடும். அப்போ ஆல் டைம் ஐ எங்கே இருக்குது, ஆல் டைம் ஐ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போகுமா போகாதா அதெல்லாம் தெரியாது, பட் ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய தடவை இது நடந்துருக்குது. ஒருவேளை இங்கே போனதுக்கப்புறமா கொஞ்சமாக ரிஜெக்ட் ஆகி இப்படி மேலே போனான்னா நல்லா மேலே போயிடுவான். இங்கேருந்து இப்படி போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கீழே ஒரு புல் பேக் வந்து மேலே போனான்னா இப்படி போயிடுவான். அப்படி இல்லையா, மேலே வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி நல்லா வேகமாக கீழே வந்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன க்ரீன் கேனில் வரும், அதுக்கப்புறம் நல்லா இப்படி கீழே போயிடுவான். ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி தாங்க வேலை செய்யுது. நிறைய தடவை செக் பண்ணியாச்சு, நீங்களும் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நான் சொல்கிறத நம்பாதீங்க, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் பார்த்துட்டேன், பட் ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன நடந்துருக்குது, சூப்பர் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இந்த இடத்துல பெரிய பேரிஷ் கேண்டில், ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். அப்படியே பொறுமையாக அரைச்சிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு வால்யூம் ஸ்பைக்கு மேலே போச்சு. ஆஹா, மேலே போயிடுவான் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப வந்து நல்லாவே கீழே வந்தது. எப்படி வந்தது, பேரிஷாக கீழே வந்தது. எவ்வளோ பேரிஷாக, ரொம்ப பேரிஷாக வந்தது. இவ்வளோ பேரிஷாக வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. இங்கே இதுக்கு முன்னாடி இந்த விழுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நல்லா ட்ரெண்டாகி போயிட்டு இருந்தது. ஒரு சின்னதாக மேலே போச்சு, அடுத்து நல்லா ஓரளவுக்கு மேலே போச்சு, அடுத்து நல்லா பெருசாக மேலே போச்சு, அடுத்த தடவை இவ்வளோ தான் மேலே போச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ ட்ரெண்ட் லைனோட கான்செப்ட் இதையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படி தான் வேலை செய்யும். சின்னது, அதோட பெருசு, அதோட ரொம்ப பெருசு. அந்த ஹையை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் ஃபெயில்டு ஐயோ இல்லை ஈக்குவல் ஐயோ இல்லைனா லைட்டாக ஒரு சின்ன கேனில் வந்தோ கீழே வந்தானா நல்லா கீழே வந்துடுவான். எங்கே வருவான், சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துடுவான். சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துட்டானா அப்போ அது முடிஞ்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லோவில் எக்ஸாக்டாக பை பண்ணுறீங்க. பை பண்ணி உங்கள் டார்கெட் எது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின அதே டார்கெட் தான். இங்கே வருவான். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல் டைம் ஐ இருக்குது. அப்பா, ஆல் டைம் ஐக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து ட்ரேடு எடுத்தேன்னா இப்போ தான் நான் ட்ரேடிங்கே புதுசு, நான் ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னா அடுத்த லெவல்லையே க்ளோஸ் பண்ணிடுவேன். அதாவது இந்த பாடியிலே நான் ப்ராஃபிட், அவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலே போதுங்க, எனக்கு ரொம்பலாம் நான் வந்து எதிர்பார்க்கல. அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு என்ன அப்படின்னா, நான் இதை 500 முறைக்கு மேலே இந்த பேட்டர்ன் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னுடைய டார்கெட்டு கன்ஃபார்மாக போயிடுறான். அதுவும் டார்கெட்டு போயிடுற ஆல் டைம் எல்லாம் இருந்ததுன்னா ஆல் டைம் ஐக்கு மேலே கூட ஒரு வால்யூம் வந்து டக்குன்னு போய் கிராப் பண்ணிட்டு வர்ற மாதிரி வந்து அதை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு கூட வருவாங்க, நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி. அப்போ நான் கூட ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல பாசிட்டிவில் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி பொறுத்து. பட் என்ன விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ட்ரேடு எடுக்கணும், அதுதான் விஷயம். இந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போய் க்ளோஸ் விற்கிறான் கரெக்டாக அதே இடத்துல கம்முன்னு வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கம்முன்னு வந்து இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய ஃபாலை பார்த்ததுக்கப்புறம் யாரும் பை பண்ண மாட்டாங்க, அதுதான் விஷயமே. ஆனால் அங்கே தான் பை பண்ணணும். அப்போ இது வந்து எங்கே போச்சு, எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த டெர்மினலில் வந்து நான் இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து உங்களுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் நான் பண்ணாமல் நான் தவிர்க்க நான் பார்க்குறேன்னா, இது என்னென்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் ஆகும். என்னடா சசி சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நடக்குது, பட் ஆனால் சொல்கிறத நான் செய்கிறேனா அப்படின்னு ஒரு டவுட்டு சில பேர்த்துக்கு வந்து வரலாம்.
ஸோ அந்த டவுட்டு கூட வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதுனா இதுதான். எப்படி வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். எப்படி அதே லெவலுக்கு வரும்போது மேனுவலாக தான், இது வந்து லிமிட்டை போட்டு எடுக்கிறது கிடையாதுங்க. மேனுவலாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துக்கு வரும்போது, இல்லை என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துக்கிட்டே, இல்லை இந்த கேண்டில் முடிகிற நேரத்தில் ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம இந்த ட்ரேடை என்ட்ரி பண்ணணும். நம்ம எந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறோம், அந்த இடத்துலையே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே தானே என்ட்ரி பண்ண சொல்கிறோம், அதே இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். அப்போ இதோடைய டார்கெட் என்ன, நேராக இது வந்து எங்கே போகணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம டெர்மினல்லையே வரைஞ்சி வச்சுருக்கிறோம், திரும்ப இது வந்து இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு. எப்படி போகும், இப்படியே போயிடுமா, அப்படி போகாது, இப்படி 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 போகும். இல்லை பயமுறுத்தி இப்படி கீழே கூட வருவான், அதுக்கப்புறம் மேலே போவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணாலும் இங்கே போயிடுவான், அவ்வளோதான். அதுதான் கான்ஃபிடன்ஸ். சரிங்களா. அப்போது என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம லைவில் சார்ட்லேயே வந்து பார்த்துடலாங்க. காலையில் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பார்க்குறீங்க. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, ஆல் டைம் ஹை வந்து இங்கே நேற்று வந்து மார்க் பண்ணதுங்க. இது வந்து ஆல் டைம் ஹையே நேற்றுக்கு. அப்போது ப்ரைஸை நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணுறோங்க. டார்கெட் வந்து மேலேன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். டார்கெட் போயிடுச்சா, ஹாப்பியாக போயிட்டான் டார்கெட்டு. நீங்கள் ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து வந்த ப்ராஃபிட் போயிருமோ என்னமோ அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரைக்கும் வந்தது, ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகுதா, அப்போது நீங்கள் உங்களுடைய பொசிஷனை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்காகனா பாடி க்ளோஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து மேனுவலாக என்ட்ரி எடுத்து மேனுவலாக தான் எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான், ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா. ஆனால் ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பொசிஷனை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்விங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே போனான்னா கண்டிப்பாக கீழே போயிடுவான். அதனால் இங்கே வந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்பை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து இங்கே செக்யூர் ஆகிடுது. இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். உங்கள் மனசு மாறினா கூட ப்ராஃபிட் இந்த இடத்துக்கு வந்துன்னா ஹிட் ஆகிடும். அப்போ என்ன ஆச்சு, இங்கேருந்து அடுத்த ஸ்விங்குக்கு போச்சு. அடுத்த தடவை தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணான். இப்போ இந்த இடத்துல போட்ட ஸ்டாப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த ஸ்விங்கில் வச்சுக்கலாம். ஒன்று ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை டிபி வந்து இங்கே போட்டுருந்துக்கலாம், போட்டிருந்தா அது ஹிட் ஆகிருந்துடும். இல்லை இன்னொன்று இங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டாப்பை மட்டும் பாசிட்டிவில் கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல போடுறேன்னு போட்டிங்கன்னா இந்த கேண்டில் அது ஹிட் ஆகிருக்கும். அதனால தான் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கனாலே ஹிட் பண்ணிடுறான். ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுறான். அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பாருங்கள். புலம்புறதை நிப்பாட்டிட்டு என்ன சொல்யூஷன், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை வந்து எக்ஸாக்டாக அவன் வந்து தூக்கிட்டு போகிறான், அப்போ அதை கொஞ்சம் மாற்றி பண்ணணும். அதுக்காக போடாமல் விட்டுறலாமா, போடாமல் விடலாம், விடுற இடத்துல விட்டு தான் அவனை, வேறு வழியே இல்லை. எல்லா இடத்துலையும் அது மாதிரி விட முடியாது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், நம்ம பேட்டர்ன் எப்போவுமே எப்படி மூவ் ஆகும், இப்படி போவோம், கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படி மறுபடியும் ரிவர்ஸ் ஆனானா நல்லா போவான். பேசணுமா, இதே தான் ஆப்போசிட்லேயும் போனதுக்காக இல்லைங்க. இன்னொரு இடத்துல கூட நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன், ஒருவேளை ரிஜெக்டாக கீழே இப்படி வந்துட்டான்னா ஒரே ஒரு க்ரீன் கேனில் தான் இங்கே வரும், அதுக்கப்புறம் இப்படி நல்லா கீழே போயிடுவோம். ஸோ இட் வில் ஹேப்பன். இங்கே என்ன நடந்தது, நல்லா மேலே போயிட்டான் சசி. இந்த இடத்துலையே வந்து $500 வந்து ப்ராஃபிட் காமிச்சு அவர் டெர்மினலில். இவ்வளோ தூரம் வச்சுருந்தேன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அந்த யோசனையை விட்டுருங்க எப்போவுமே, அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு எது பிரயோஜனம், இந்த பேட்டர்ன். இதை திரும்ப சொல்கிறாரு சசி, எங்கே போனாலும் எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த பேட்டர்னை பற்றி தான் பேசுகிறாரு. நிறைய தடவை நான் இதை பார்த்துருக்கேனே, என்னமோ விஷயம் இருக்குது, நம்மளும் இதை கொஞ்சம் கற்றுக்கலாமா. இது எப்படி கற்றுக்கலாம், மேலே போய் கீழே வரும்போது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு சப்போர்ட் லைனை வரைஞ்சிடறோம். மேலே போகும்போது ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் மேலே போய் ரெசிஸ்ட் ஆனான்னா ட்ரெண்ட் லைன் போட்டுரும். இவ்வளோதான். இது உல்ட்டாவாக வரும். எப்படி, மேலே ரெசிஸ்ட் ஆகும், கீழே ட்ரெண்ட் ஆகும். எப்படி வந்தாலும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து ரெடி ஆயிடும். சரி, இந்த பேட்டர்ன் மட்டுமே போதும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த மாதிரி போச்சுனாலே லிக்விடிட்டி ரன் ஆகும், கடன்னு மேலே போகும். அதே போன வேகத்தில் கீழேயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
எதை அவன் கட் பண்ணக்கூடாது, கீழே வரும்போது இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணிட்டான், முடிஞ்சது கதை. என்ன முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் கீழே போவான், அவ்வளோதான், வேற என்ன. கீழே நல்லா வந்தானா, க்ரீன் க்ளோஸ் எங்கேயா வச்சுருக்கானா, இதோ வச்சுட்டான் க்ரீன் க்ளோஸ். அப்பாடா, க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இந்த லோ வந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம், அதான கான்செப்ட். இங்கே எங்கேயா சப்போர்ட் இருக்கா, சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே எங்கே இருக்குது சப்போர்ட்டு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம். இதே விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து இல்லாமல் இந்த இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா கீழே இப்படி வர்றான், இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிறான். அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இன்னைக்கு இதெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு தெரியுது. ஏன் அந்த ட்ரேடு இங்கே வந்து எடுக்கணும்? அதான் ஏற்கனவே இப்படி வந்தான், நல்லா மேலேயும் போயிட்டான், ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் போயிட்டான். எல்லாத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் அந்த ட்ரேடே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே தொடர்ந்து வந்து இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கீழே விழுந்தோடனே வால்யூமே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரே இடத்துல அப்படியே அரைச்சிட்டே இருக்கான். என்னமோ பண்ண போகிறான், இப்படி பிரேக் ஆகும் இல்லை இப்படி பிரேக் ஆகும், ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கான சிக்னலே இல்லை. ஏன்னா சிக்னல் கொடுக்குற அளவுக்கு அவன் ட்ரேட் ஆகலை, ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ கீழே போயிட்டான். ஓகே, வெல் அண்ட் குட். அப்போ இங்கே வந்துடுவான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் அதுக்கு எடுத்துக்கிட்டான் தெரியுமா? நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 9 மணிலேருந்து எப்போ வந்திருக்கான், 11 மணிக்கு வந்திருக்கு. 2 மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. நீங்கள் இந்த இடம்னு நீங்கள் பார்த்ததை அவன் வந்து ரீச் ஆகுது 2 மணி நேரம் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு ஹை பண்ணியிருக்கிறான், அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் தான் கீழே வந்திருக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், பார்த்தீங்களா? அப்போ இங்கிருந்து போனவன் எதுக்கு மேலே போகணும்னா இதுக்கு மேலே போகணும், போனால் தான் இப்படி போகும். சீக்வன்ஸை மட்டும் என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. போகலன்னா போகவே மாட்டான், எப்போ போகிறோன்னா அப்போ தான் போவோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நேற்று ட்ரேடு. கரெக்டாக இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணல, கரெக்டாக இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணல, கரெக்டாக இந்த இடத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ப்ராஃபிட். எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணதுனால சொல்கிறேன்னா நல்ல ப்ராஃபிட். அது செல் பண்ணுவீங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், மனசு வராது செல் பண்ணுறது. ஏன்னா மேலேருந்து கீழே வந்துட்டான்ல, ஒருவேளை நான் ஒரு 50% போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தானா அந்த கான்செப்ட் ஞாபகத்தில் வந்துடும். மேலே போயிட்டானா என்ன பண்ணுறது. ஆனால் தாராளமாக செல் பண்ணும், இதான் லெவலு. இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் கவலையே படாமல் ட்ரேட் பண்ணலாம், கவலையே படாமல். அதனால தான் நீங்கள் இங்கேயே என்ட்ரி எடுத்தீங்க தைரியமாக. ஏன்னா கொஞ்சம் மேலே போவான், இதுக்கு மேலே போனான்னு தான் மேலே போவான், இல்லைன்னா கீழே போயிடுவான். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்துட்டு கீழே வந்தால் பாருங்கள், அதுவும் ஒரே கண்டலில் கீழே வந்தால் பாருங்கள். தெரியுது உங்களுக்கு நல்லா இப்படி ட்ரெண்டாக இப்படி வர்றது. சின்னதாக வந்திருக்கிறான், அடுத்து கொஞ்சமாக வந்திருக்கிறான், அடுத்து நல்லா வந்துட்டு மேலே வந்திருக்கிறான், அடுத்தும் இன்னொரு தடவை நல்லா வந்துட்டான். இது கொஞ்சம் எதிர்பார்க்காத மூவ். நல்லா வந்தானா என்ன பண்ணுவான், இதே லெவல்லேருந்து ஈக்குவல் லெவல்லேருந்து போய் ட்ரெண்டை பிரேக் பண்ணி போவான். பட் ஆனால் போகலை. அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கான், பொறுமையாக சரிஞ்சிக்கிட்டு புதுசாக லோ வச்சுருக்கான். இங்கே ஆரம்பித்த லோ அடுத்து பண்ணிக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறமா பண்ணலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டான், லோவே பண்ணல, இந்த ஈக்குவலாக இந்த லெவலுக்கு வந்திருக்கிறான் பாருங்கள், வந்துட்டு மேலே தான் போயிருக்கிறான். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறானா. அது எங்கே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஒரு லெவல் இந்த இடத்துல இருக்குது, இந்த லெவலு அடுத்து இந்த இடத்துக்கு வந்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானா ஒரே லெவலில் ரிஜெக்ட் ஆகிறான். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் அங்கேயே ரிஜெக்ட் ஆகிறான். சரி, அதே நேரத்தில் வந்து கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டு பண்ணுறான். திரும்ப நம்ம பேட்டர்னா கண்டுபிடிக்க முடியுது அவங்களால. இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, கீழே வரும்போது ஒரே இடத்துக்கு வர மாட்டேங்குது, ட்ரெண்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து எங்கே போவான், இங்கே கண்டிப்பாக போயிடுவான். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானா எங்கே வருவான், கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து எங்கே போவான், கண்டிப்பாக இங்கே போயிடுவான். இந்த மாதிரியே போய்கிட்டே இருப்பானா, பிரேக் ஆவான். கண்டிப்பாக பிரேக் ஆனானா எங்கே போகணும், இதை கட் பண்ணணும்.
இதை கட் பண்ணால் எங்கே போவான்? வால்யூமோட இந்த மாதிரி கட் பண்ணானா அடுத்த லெவலுக்கு போயிடுவான். இதோ அடுத்த லெவல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த வால்யூமோட போகும்போதே இந்த லெவலுக்கு போயிட்டான், ஈஸியாக போயிட்டான். அப்போ இங்கே போயிட்டான் அப்படின்னா அடுத்து எங்கே இருக்குது? அடுத்து இங்கே இருக்குது ஆல் டைம் ஹை. காலைல தான் ஒரு தடவை போயிட்டு வந்தான், சும்மா சும்மா போன இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல், அதனால் போகலை. இதுலேயே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தடவை இங்கே வந்திருக்குது, அடுத்த தடவை இங்கே வந்துட்டான். நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு தான் கீழே இங்கே வந்தான். இந்த லெவலை வந்து கட் பண்ணவில்லை. ஃபஸ்ட் டைம் எங்கே லோ வச்சானோ அந்த லோவை கடைசி வரையும் கட் பண்ணல. ஃபஸ்ட் டைம் எங்கே ஹை வச்சானோ அந்த லெவலையும் கட் பண்ணல. கடைசியாக ஒரு தடவை கட் பண்ணான், மேலே போயிட்டான். ஒரு தடவை இது பாருங்கள், இதெல்லாம் நல்ல ட்ரேடுங்க. நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. கடைசியாக கொஞ்சம் பயந்து அப்படியே வந்து விட்டாச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் போனானா, ஒரு சின்ன புல் பேக் வந்தானா, திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிச்சா, திரும்ப கீழே வரும்போது இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே வந்து இந்த பாடி க்ளோஸ் வச்சு மேலே வந்துருச்சு. இந்த மேலே வந்தவன் கீழே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவல் தான் அடுத்த லெவல், நம்மளுக்கு இதான் லெவல். ஸோ இந்த விக்கி தான். ஸோ அடுத்த தடவை வரும்போது இந்த விக்கி தான் நம்மளுக்கு லெவல், இது கீழே போகக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்குது, ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே வரும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹைக்கு போயிருக்கானா. உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட் டைம் வந்தான், செகண்ட் ட்ரைவு, தேர்ட் ட்ரைவு, ஃபோர்த் ட்ரைவு, அப்படியே ஹை பண்ணிகிட்டே போகிறானா. கீழே நீங்கள் இந்த லெவலை விடவே மாட்டுறான். எப்போலாம் இந்த லெவலுக்கு வர்றானோ மேலே போகிறான். விற்க வருது கீழே, ஆனால் லெவல் இதுதான், அந்த லெவலை தாண்டவே மாட்டுறான். கவனிக்கணும், கவனிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் ட்ரேடிங். கவனிச்சிங்கன்னா போதும். இங்கிருந்து இப்படி வந்து மேலே வந்துட்டான், இந்த இடத்துலேருந்து மேலே போகவே மாட்டான். ட்ரை பண்ணுறான், ட்ரையெல்லாம் நல்லாவே ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துலேருந்தே அதான் பண்ணிகிட்டே இருக்கு. ட்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டு மேலே பிரேக் ஆகிட்டான். ட்ரை பண்ணுறான், மேலே ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான், ஆனால் பிரேக் மட்டும் சரியாக பண்ண முடியல. ஆல் டைம் ஹைக்கு போய் தொடவே முடியல. கடைசியாக என்ன பண்ணான், கடைசி டைம் வந்து ஈக்குவல் ஹைக்கு வந்துட்டான். இங்கே வந்து கொஞ்சம் மேலே வச்சான், இங்கே கொஞ்சம் மேலே, இங்கே கொஞ்சம் மேலே, இங்கே கொஞ்சம் மேலே, இங்கே போகலை. ஒரே அடியாக கீழே வந்தான், ஒரே அடியாக போகலைன்னொடனே கீழே வந்துட்டான். கீழே எவ்வளோ தூரம் வந்தான் தெரியுமா, எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தான். இங்கிருந்து ரிவர்சல் ஆகி இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு மேலே ஒரு ஹை வந்து வைக்கணும். அது க்ரீன் க்ளோஸ் இந்த இடத்துல வச்சுருக்குது. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க, அதான் விஷயம், அதுதான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ட் ஆனதுனால இதை கூட நீங்கள் ஒரு லெவலாக வந்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னா ட்ரேட் பண்ணலாம். பட் ஆக மொத்தத்தில் என்ன பண்ணுவான், இதை கட் பண்ணானா தான், எப்போ மேலே வந்தாலும் சரி இதை கட் பண்ணானா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அப்போ இதுக்குள்ளாரே பாருங்கள், இது வந்து ஒரு ஹை வச்சுருக்கிறான், அடுத்த ஹை வர முடியல பார்த்தீங்களா. காலையில் நம்ம பார்த்தோம்ல அதே தான். இப்போ ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. கீழே வந்தவன் இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். மேலே போகலை, மேலே போகணும், மேலே போகணும், இந்த ஐயை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டோம். அப்போ இன்னும் இதெல்லோ எங்கே இருக்குது, வேர் இஸ் டுடேஸ் லோ, இதுதான் டுடேஸ் லோ. அந்த டுடேஸ் லோ டுடேஸ் ஐ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து இடையிலே ஃபஸ்ட் டைம் மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற லெவல் இது. நெக்ஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, அதையும் தொட்டுட்டு மேலே இந்த மாதிரி போயிருக்கிறான். லாஸ்ட் லெவல் இதுதான், இன்னும் இதிலோ இதுதான். இன்னும் இதிலோக்கு வந்தோன்னே எப்படி வந்து மேலே போயிருக்கான் பாரு. நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டு மேலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கப்புறம் இன்னும் இதை லோ இருக்கிற லைனை டச் பண்ண உடனே எப்படி க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாரு. க்ளோஸ் வச்சுட்டு மேலே போனவன் இந்த ஹையை தான் தாண்டானா மேலே போயிடுவான். அந்த ஹைக்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறானா, ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் இந்த லோவை தாண்டக்கூடாது. எங்கே வந்திருக்கிறான், இவ்வளோ தான் வந்திருக்கான். இவ்வளோ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தாலே நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் அதான் எப்படின்னா மைண்டில் வந்து ஏற்றிடுங்க.
இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுதான் அந்த 3 crore அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுதான். எதனா ஒரு பேர் நான் வந்து அப்படி ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். சில பேர் வந்து அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, அது ஒரு கான்செப்ட்னு வந்து சொல்கிறாங்க, அப்புறம் அதை வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக வந்து மாற்றிடுறாங்க. நான் பேர் வைக்காமல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்போ இதை தான் நான் எங்கே போவான், இந்த பாடி இருக்கு பாருங்க, இங்கே போயிடுவான். அடுத்தது இது லெவல் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, அடுத்து இந்த டார்கெட் வச்சுக்கலாம், இங்கே போயிடுவான். அதுக்கப்புறமும் போய்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பியரிஷ்னஸ் தானே அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இப்போ புல்லிஷாக இந்த மாதிரி வந்து மேலே போகிறான், நல்லா மேலே போகிறான். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இருந்து கீழே இருந்து மேலே வரும்போது அந்த லெவலை தாண்ட முடியாமல் தான் கீழே வந்துருக்கு. அங்கேருந்து என்னாச்சு, ஃபால் ஸ்டார்ட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதுதான் ஃபஸ்ட் லெவலு. அடுத்த லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை, பார்த்தீங்களா? பைக்கு மட்டும் இல்லைங்க, செல்லுக்கும் அதே தான். அவன் கட் பண்ணவே இல்லை, இங்கே கட் பண்ணவே இல்லை. அப்படியே வந்தான், கீழே வந்தான், அப்படியே இதை பிரேக் பண்ணால் கீழே போனால் இன்றைக்கி லெவலை வந்து முடிச்சிட்டான். உங்களுக்கான வாய்ப்பெல்லாம் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லுவாங்க, பார்கோடு மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்கான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரீ மூமெண்ட் இல்லை ப்ரைஸில். இது ரொம்பவே சாதகமான விஷயம் நம்மளுக்கு. ஃப்ரீ மூமெண்ட் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து இப்படி 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 போயிடும். எங்கேயாச்சும் மாற்றி கீத்தி இது பண்ணி வச்சிங்கன்னா அவன் பாட்டு கீழே போயிட்டே இருப்பான், மாட்டிப்போம். இங்கே ஆனால் இந்த மாதிரி வந்து பார்கோடு ட்ரேடிங் வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி 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 அப்புறம் அங்கேருந்து வர்றான், அப்புறம் மறுபடியும் அங்கேயே சுற்றி, அப்புறம் கொஞ்சம் கீழே, அப்புறம் திரும்ப அங்கேயே சுற்றி கொஞ்சம் மேலே, இப்படியே சுற்றி 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 சுற்றியே ட்ரேட் ஆகிருது. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்கனாலும் இதான் பண்ணியிருக்கிறான், எங்கே பார்த்தாலும் இதான் பண்ணியிருக்கிறான். மூமெண்ட் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தான், திரும்ப வந்து மேலே வந்தான், காலையிலேயே வந்து மேலே அவ்வளோ தூரம் இருந்து அங்கேருந்து ஃபால் ஆச்சு. பட் ஆனால் பார்கோடு மூமெண்ட் ரொம்பவே இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பயமாக இருக்கும். புதுசாக அனுபவம் இல்லாமல் பார்க்கும்போது வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இங்கே தான் போகிறான், கீழே வந்துட்டு மேலே போகும்போது திரும்ப இங்கே தான் போகிறான், ரொம்பவே பக்கத்தில், க்ரீனில் கூட முடிக்கல, பியரிஷாகவே முடிச்சிருக்கான், முடிச்சுட்டு கீழே வந்துருக்கிறான், திரும்ப வந்து அங்கேயே போயிருக்கான், ஆனால் கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். இதில் தான் வந்து பிரச்சனை எப்படி வரும்னா, இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது, பை பண்ணானே கீழே வரானா, ஐயோ கீழே போகிறானே அப்படின்னு செல் பண்ணுறது, இதை ப்ராஃபிட் லாஸை புக் பண்ணிவிட்டு செல் பண்ணுறது. நீங்கள் செல் பண்ணோன்னா மேலே போயிடுவான், ஐயோ இந்த பையே வச்சுருந்துருக்கலாம் போல், ஏன் தான் இப்படி ட்ரேட் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த லாஸை புக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பை, இந்த லாஸை புக் பண்ணிட்டு இங்கே ஒரு செல்லு, இந்த லாஸை புக் பண்ணி இங்கே ஒரு பை, இங்கே ஒரு செல். நீங்கள் எதை பண்ணக்கூடாதோ அதை வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா செம்மையாகிடும். இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு பை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு பை, இங்கே ஒரு செல் பண்ணுறீங்க. ஏன், கேண்டில் மூமெண்ட்டை வச்சு. பச்சை கலர் பை, சிவப்பு கலர் செல்லுனா வேலைக்கே ஆக. அதனால தான் உங்களை 6 மாதம் அப்சர்வ் பண்ண சொல்கிறோம். 6 மாதம் அப்சர்வ் பண்ணுங்கள், மெத்தட்ஸை கற்றுக்குங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பை பண்ணுறாங்களா, செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக செல் பண்ணுறாங்களா. கீழே இந்த மாதிரி வந்து கடன்னு உளறானா இந்த இடத்துல பார்க்குறீங்களா, எக்கடோ கெட்டு போடான்னு விட்டுருங்க, ஓ எங்கேயோ போ. எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் நான் பை பண்ணுவேன், இல்லைனா வேடிக்கை தான் பார்ப்பேன், இல்லைனா ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய விக்கு வந்து க்ரீன் க்ளோஸ் பண்ணால் கூட உங்களுக்கான வாய்ப்பை எப்படி கொடுத்துருக்குறான் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த ஐ இருக்குது, இங்கேருந்து வந்து மேலே போக முடியாமல் அந்த ஐக்கு போக முடியல அப்படின்னா அவன் வந்து மேலே போக மாட்டான், இன்னும் கீழே வருவான், இன்னும் கீழே வருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம், அடுத்த லெவலில் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லைனா கப்பு சுப்புன்னு இருந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்னைக்குதலோ இதுதான், இங்கேருந்து நான் ஒரு வாய்ப்பு இருக்குதுப்பா. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி இருந்து நம்ம ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ நான் இது ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்ல காலையிலேயே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், அந்த காலையில் இருக்குது கன்ஃபார்ம் ட்ரேட். நம்ம ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கன்ஃபார்ம் ட்ரேட். என்ன சொல்லுவோம், ஹிட் த ப்ராக்டிஸ் செஷன் டில் யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் எவர் ஆஸ்க் எனி ஒன் ஃபார் ஹெல்ப், think that you are cornered, definitely you will find the way. சரிங்களா,
இது உண்மையான ஒரு இப்போ எப்படி உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ மிலிட்ரியிலலாம் வந்து இந்த விஷயத்த அதிகமாக பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா ஏன்னா எனக்கும் அதுக்கு தொடர்பே இல்லை. இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கார்னர் அப்படியே ப்ரெஷர் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறோம். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க. அதே தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஹெல்ப்பு இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட், இது வேலையே செய்யலை, அது கம்ப்ளைண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். டைமும் போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இருக்கும், அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாம். அதை மட்டுமே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், இது ஒரு காமெடி. அது ஒரு இதில் வந்து ஏதோ செஷனில் வந்து யாரோ கமெண்ட்டில் வந்து யாரோ வந்து நம்மளுடைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், சும்மா தான் அது வந்து நான் வந்து ஃபன்னுக்காக வந்து இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து ரிப்ளைஸ் வந்து அட விடுங்க, அதை போய் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நான் அதை எப்போ விட்டுட்டு மறந்துட்டேன். சும்மா ஜாலிக்காக ஃபன்னுக்காக ட்ரேடிங்கில் இருக்கிற இறுக்கத்தெல்லாம் குறைக்கிறது இந்த மாதிரி ஃபன் பண்ணனா குறைஞ்சிக்கிட்டே அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். இந்த 5 டிரைவ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 டிரைவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரி வந்து 5 டிரைவ் பண்ணி எங்கே வந்திருக்கிறான், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனோட இதில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போது இதில் வந்து ஒரு ட்ரெண்டு கூட ஆகிட்டே இருக்கான். மேலேருந்து கீழே வந்தவன் இந்த ட்ரெண்டில் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து உள்ளே போனவன் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போகிற மாதிரி காமிச்சானா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் படி என்ன நம்ம சொல்கிறோம், கொஞ்சமாக போவான், அடுத்து கொஞ்சம் அதிகமாக போகணும், அடுத்த தடவை வந்து ரொம்பவே அதிகமாக வந்து போகணும், அடுத்த தடவை வந்து ஈக்குவல் ஹைக்கிலேருந்து உழும்போது ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுவான். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயில்டு ஹைலேருந்து உழும்போது தான் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுவான். கரெக்டாக நடந்ததா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து அந்த ஆரம்பத்திலேயே வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். சின்னதாக விழுவான், அடுத்து கொஞ்சம் பெருசாக, அடுத்து கொஞ்சம் ரொம்பவே பெருசாக விழுவான், அதுக்கப்புறம் மேலே போவான். அப்படி ட்ரெண்ட் லைன் அப்படி தான் வேலை செய்யுது. அப்போ அதே தான் இங்கேயும் வேலை செஞ்சுது. நல்ல ட்ரெண்டாகி வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவான், அப் ட்ரெண்டில் வந்துன்னு என்ன ஆகும், பிரேக் ஆகி வருவான். எங்கே வருவான், சோர்ஸுக்கு வருவான். வந்தானா அப்புறம் இந்த பிரேக் ஆகி வந்தோன்னா இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே வந்து சப்போர்ட் எதிர போயிருக்கான் பார்த்தீங்களா, கரெக்டாக சப்போர்ட் எதிர போயிருக்கானா, அடுத்த லைன் போட்டு வச்சுருக்கிறாமா. இதான் வந்து இன்றைக்கி டேவுடைய லோ. கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்து தான் மேலே போய் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சு ப்ரைஸ். ஸோ முடிஞ்ச மார்க்கெட்டில் இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ட்விட்டரில் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக. இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்டு அதே தான், சின்னதாக அவ்வளோதான், அடுத்து கொஞ்சம் பெருசாக, அடுத்து ரொம்பவே பெருசாக அவ்வளோதான், அடுத்த தடவை உங்களுக்கு புல் பேக் கூட வரல, அப்படியே ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போய்ட்டேன். எங்கே போய்டுவான், ட்ரெண்ட் லைனுடைய சோர்ஸுக்கு போய்டுவான். சோர்ஸையும் தாண்டி கொஞ்சமாக மேலே போனான். ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இதில் எடுத்துகிட்டு போனால் பார்த்தீங்களா, இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த லெவலுக்கே போய் அங்கேருந்து வந்து விழுந்துட்டான். அப்போது வேறு என்ன ட்வீட் வந்து போட்டிருக்கிறோம், இது வந்து இன்னிலேருந்து வந்து ஆரம்பிக்குது. இது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் வந்து நேற்று வந்து நமக்காக கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நல்ல வாய்ப்பு கொடுத்தான், இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஃபால் ஆச்சு. இது கூட அருமையான வாய்ப்பு தான். இங்கே கூட நீங்கள் இதை சின்னதை பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தெரியுது பாருங்கள். இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எதிர போயிருக்குது ப்ரைஸ். கடைசியில் இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, அப்போ கூட இந்த இடத்துலேருந்து தான் மேலே போனான். இது எங்கே கிடைச்சிது உங்களுக்கு இந்த லைனு, இந்த ரெண்டுத்தையும் இந்த 2-3 இடத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை சும்மா இழுத்து விட்டு வச்சிங்க, எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்து தான் போனான். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ட்ரெண்ட் லைன்ஸ் போட கற்றுக்கும். இப்போ இந்த இடத்துல கூட உங்களுக்கு என்ன கிடச்சிது, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறான், அதே மாதிரி ட்ரெண்டாகி மேலே போனான். இப்போ இங்கே வந்து இப்படி 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 நம்ம பேட்டர்னு பிரேக் ஆகி நல்லா போச்சு. இந்த இடத்துல நிறைய ட்ரேடு உங்களுக்கு கிடச்சி. இந்த இடத்துல இந்த 5 டிரைவ் பேட்டர்னில் நிறைய ட்ரேடு உங்களுக்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆக்கியில் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வந்தால் எக்ஸ்ட்ரீம் லோவிலேருந்து நல்லா மேலே போனோம். எல்லாத்தையும் வந்து நம்ம ட்விட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ட்ரேடு இதை பார்த்து எடுக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் படிக்கிறதுக்காக, பயிற்சி பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய பயிற்சி பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து என் கூட இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.